வீடியோவில் நம்ம டிஎஃப்ஏனா என்ன, டிஎஃப்ஏட 4 டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் டிஎஃப்ஏடைய ஃபஸ்ட்டு டைப் ஸ்ட்ரிங்ஸ் எண்டிங் வித் டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்னா ஸ்ட்ரிங்ஸ் எண்டிங் வித் ஏபிஏ ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரிங் வந்து எனக்கு எப்படி எண்ட் ஆகணும்னா ஏபிஏ அப்படின்னு சொல்லிட்டு தான் எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ வந்து டிஎஃப்ஏ இதுக்கு வந்து டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎஃப்ஏட டபுள் நோட்டேஷன் வந்து என்னது, எம் இஸ் ஈக்குவல் டு எம்ன்றது என்னது மேத்மெட்டிக்கல் மாடல். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு கியூ கமா சிக்மா கமா டெல் கமா Q0 கமா எஃப். ஸோ கியூன்றது என்னது ஸ்டேட்ஸ், எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் கியூ. டெல்ன்றது என்னது இன்புட் சிம்பிள்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் இன்புட் சிம்பிள்ஸ் வந்து என்னது ஏபிஏ கொடுத்துருக்காங்க. ஏபிஏ காம்பினேஷனாக இன்புட் சிம்பிள்ஸ் வந்து என்னது ஏபி. ஸோ டெல்ன்றது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். ஒரு இன்புட் அக்செப்ட் பண்ணிட்டு அது நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகுது இல்லையா, அதான் வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. Q0ன்றது இனிஷியல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட் வந்து என்னது எஃப்ன்றது ஃபைனல் ஸ்டேட். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், ஸ்டேட் வந்து நம்ம எழுதணும். ஸோ ஸ்டேட் வந்து எப்படி மேக் பண்ணலாம், ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட் நம்ம வந்து எப்போவுமே என்னென்னு வச்சுக்கோம், Q0ன்னு வச்சுக்கோம். ஸோ இனிஷியல் ஸ்டேட் வந்து இங்கே வந்து என்னது Q0. Q0ன்றது என்னது இனிஷியல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட்னா Q0. அடுத்து வந்து என்னது Q1ன்றது என்னன்னா நமக்கு என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, ஏபிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. அந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி எனக்கு எண்ட் ஆகணும், எண்டிங் வித் ஏபிஏ. ஸோ வந்து ஏபிஏ தானே. இப்போ Q1ன்றது என்னன்னா ஸ்ட்ரிங் எண்டிங் வித் ஏ. Q1ன்றது என்னது ஸ்ட்ரிங் எண்டிங் வித். ஸோ Q1ன்றது என்னது ஸ்ட்ரிங் எண்டிங் வித் ஏ. Q2ன்றது என்னது ஸ்ட்ரிங் எண்டிங் வித் ஏபி. Q3ன்றது என்னது ஸ்ட்ரிங் எண்டிங் வித் ஏபிஏ. ஸோ வந்து அப்போ நமக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் கிடச்சிருக்கு, 1 2 3 4 ஸ்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4 ஸ்டேட்டில் இனிஷியல் ஸ்டேட் Q0ன்றது என்ன சொன்னால் இனிஷியல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட் வந்து என்னது Q0. ஸோ இனிஷியல் ஸ்டேட் நான் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில், ஆரோ. எஃப்ன்றது என்னது ஃபைனல் ஸ்டேட். ஸோ ஃபைனல் ஸ்டேட் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஸோ வந்து டபுள் நோட்டேஷன் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஒரு ஆஸ்டிக் போட்டு வந்து மென்ஷன் பண்ணுவோம். இதுவே வந்து நம்ம அந்த டயக்ராமில் டிரான்சிஷன் டயக்ராமில் எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா டபுள் சர்க்கிள் வச்சு நம்ம ஃபைனல் ஸ்டேட்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஃபைனல் ஸ்டேட் அதாவது அக்செப்டிங் ஸ்டேட் வந்து என்னது Q3. ஓகே, இதுக்கு வந்து எப்படி வந்து டிரான்சிஷன் டேபிள் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து டிரான்சிஷன் டேபிள், டிரான்சிஷன் ஃபங்க்ஷன், டிரான்சிஷன் டயக்ராம் இதுக்கெல்லாம் தனியாக ஒரு வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், இது வந்து ரோ வைஸ், இது வந்து காலம் வைஸ். காலம் வைஸ் நம்ம எப்போவுமே என்ன எடுப்போம், இன்புட் சிம்பிள்ஸ் எடுப்போம். காலம் வைஸில் நம்ம என்ன எடுப்போம், இன்புட் சிம்பிள்ஸ் எடுப்போம். ரோ வைஸ் நம்ம என்ன எடுப்போம்னா ஸ்டேட்ஸ் எடுப்போம். ஓகே, இப்போ வந்து காலமில் இன்புட் சிம்பிள்ஸ் நமக்கு என்னது, இன்புட் வந்து என்னது, இன்புட் வந்து என்னது ஏ கமா பி. ஸோ இன்புட் வந்து என்னது ஏ, அப்புறம் வந்து என்னது பி. ஓகே, ஸ்டேட்ஸ் வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, Q0 Q1 Q2 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஸ் இருக்குது. அப்போ என்ன இருக்குது, Q0 Q1 Q2 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து Q0 அப்படின்றது இனிஷியல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட்னா இங்கே வந்து எப்சிலான் எதுவுமே இருக்காது. ஸோ வந்து எப்சிலான். ஸோ Q1ன்றது ஸ்ட்ரிங் எண்டிங் வித் ஏ. Q2ன்றது ஸ்ட்ரிங் எண்டிங் வித் ஏபி. Q3ன்றது ஸ்ட்ரிங் எண்டிங் வித் ஏபிஏ. ஓகே, Q1ன்றது ஏ, Q2ன்றது ஏபி, Q3ன்றது ஸ்ட்ரிங் எண்டிங் வித் ஏபிஏ. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்திருக்கேன், எப்சிலான் ஏ எடுத்திருக்கேன். ஸோ எப்சிலான் ஏ இங்கே எங்கேயாச்சும் இருக்கா, இல்லை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்சிலான் கட் பண்ணிக்கோங்க. வெறும் ஏ மட்டும் இங்கே எங்கேயாச்சும் இருக்கா, இருக்குது. எங்கே இருக்குது, Q1க்கு நேரம் இருக்குது. அப்போ இங்கேருந்து என்ன வரும், Q1 வரும். ஓகே, அடுத்து பாருங்கள் எப்சிலான் பி. ஃபஸ்ட்டு வந்து எப்சிலான் ஏ எடுத்தேன், அடுத்து வந்து எப்சிலான் பி எடுத்திருக்கேன். எப்சிலான் பி இங்கே எங்கேயாச்சும் இருக்கா, இல்லை. ஸோ வந்து எப்சிலான் கட் பண்ணிக்கோங்க. பி மட்டும் இங்கே எங்கேயாச்சும் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ எதுவுமே இல்லைன்னா இப்போ இங்கே என்ன வரும்னா Q0 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்து பாருங்கள் ஏ எடுத்திருக்கேன். ஸோ ஏ இங்கே ஃபஸ்ட் ஏ எடுத்திருக்கேன். ஏ இங்கே இருக்கா, இல்லை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏ கட் பண்ணிக்கோங்க. வெறும் ஏ மட்டும் இங்கே எங்கேயாச்சும் இருக்கா, இருக்குது. எங்கே இருக்குது, Q1க்கு நேரம் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், Q1 வரும். ஓகே, அடுத்து வந்து என்ன எடுத்திருக்கேன், ஏபி எடுத்திருக்கேன். ஸோ ஏபி இங்கே எங்கேயாச்சும் இருக்கா, இருக்குது. எங்கே இருக்குது, Q2க்கு நேரம் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், Q2 வரும். ஓகே, அடுத்து வந்து ஏபிஏ இங்கே எங்கேயாச்சும் இருக்கா, இருக்குது. எங்கே இருக்குது, Q3க்கு நேரம் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், Q3 வரும். அடுத்து பாருங்கள் ஏபிஏ எடுத்தாச்சு. அடுத்து என்ன இருக்குது, ஏபிபி இருக்குது. ஸோ ஏபிபி இங்கே எங்கேயாச்சும் இருக்கா, இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பிபி இங்கே எங்கேயாச்சும் இருக்கா, இல்லை. ஸோ அடுத்து பியும் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெறும் பி மட்டும் இங்கே எங்கேயாச்சும் இருக்கா, இல்லை. ஸோ எதுவுமே இல்லை. அப்போ இங்கே வந்து என்ன வரும், Q0 வரும். எதுவுமே இல்லைன்னா என்ன போடுவோம், Q0. ஓகே, அடுத்து வந்து ஏபிஏ, அடுத்து ஏபிஏபி இருக்குது. ஸோ வந்து ஏபிஏ எடுத்திருக்கேன். ஸோ ஏபிஏ இங்கே எங்கேயாச்சும் இருக்கா, இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கட் பண்ணிக்கோங்க.
பிஏஏ இருக்கா இல்லை, ஸோ அதையும் கட் பண்ணிக்கோங்க. ஏஏ இருக்கா, டபுள் ஏ இங்கே எங்கேயாச்சும் இருக்கா இல்லை, ஸோ ஏ கட் பண்ணிக்கோங்க. வெறும் ஏ சிங்கிள் ஏ மட்டும் இருக்கா, இருக்குது. எங்கே இருக்குது, Q1க்கு நேரம் இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன வரும், Q1 வரும். ஓகே, இங்கே வந்து என்னது ஏபி, ஸோ ஏபி இங்கே எங்கேயாச்சும் இருக்கா இல்லை, ஸோ ஏ கட் பண்ணிக்கோங்க. பிஏபி இங்கே எங்கேயாச்சும் இருக்கா இல்லை, ஸோ பியும் கட் பண்ணிக்கோங்க. ஏபி இங்கே எங்கேயாச்சும் இருக்கா இருக்குது, எங்கே இருக்குது, Q2க்கு நேரம் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், Q2 வரும். ஸோ திஸ் இஸ் த ட்ரான்சிஷன் டேபிள் ஃபார் த ஸ்ட்ரிங் எண்டிங் வித் ஏபிஏ. ஸோ டிஎஃப்ஏ பொறுத்த வரைக்கும் என்னது, ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன். ஸோ டிஎஃப்ஏல ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் என்னது, டெல் Q கிராஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q அப்படின்னு இருக்குது. அதாவது கரண்ட் ஒரு ஸ்டேட்டு ஒரு இன்புட் சிம்பிள் கிவ்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டேட்டு ஒரு இன்புட் சிம்பிள் கிவ்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள் என்ன எழுதிருக்கேன், Q0 on A goes to Q1. Q0 அப்படின்ற ஒரு கரண்ட் ஸ்டேட், ஏ அப்படின்ற கரண்ட் இன்புட்டோட நமக்கு எங்கே போகுது, என்ட்ரிஸ்னால் என்ன சொல்லியிருந்தேன் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த என்ட்ரிஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், நெக்ஸ்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். அப்போ வந்து Q0 on A goes to Q1. ஸோ Q1ன்ற ஒரு ஸ்டேட்க்கு போகுது. ஸோ வந்து Q0 on A வந்து எங்கே போகுது, Q1க்கு போகுது. அது Q0 on B பாருங்கள். ஸோ Q0 அப்படின்ற ஸ்டேட்டு பின்ற இன்புட் இருக்கும்போது எந்த ஸ்டேட்க்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் எந்த ஸ்டேட் போகுது, Q0க்கு போகுது. அதான் Q0 இங்கே போட்டிருக்கு. அதே மாதிரி Q1 on A goes to Q1, Q1 on B goes to Q2, Q2 on A goes to Q3, Q2 on B goes to Q0, Q3 on A goes to Q1, Q3 on B goes to Q2. ஸோ அதான் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதான் வந்து ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன். ஸோ வந்து ட்ரான்சிஷன் டேபிள் வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து ட்ரான்சிஷன் டயக்ராம் எப்படி மேக் பண்ணலாம், ஸோ ட்ரான்சிஷன் டயக்ராம் எப்படி வந்து டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்டேட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம், Q0, Q1, Q2, Q3 4 ஸ்டேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ அந்த 4 ஸ்டேட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து 4 ஸ்டேட்ஸ் நமக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, Q0, Q1, Q2, Q3 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ Q0, Q1, Q2, Q3 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இதில் Q0 அப்படின்றது என்னது, இனிஷியல் ஸ்டேட். ஸோ இனிஷியல் ஸ்டேட்னா ரெப்ரசன்டட் வித் அன் ஆரோ. ஸோ ஃபைனல் ஸ்டேட் இஸ் ரெப்ரசன்டட் பை டபுள் சர்க்கிள். ஸோ வந்து ஃபைனல் ஸ்டேட் டபுள் சர்க்கிள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும், இனிஷியல் ஸ்டேட் வந்து ஆரோ வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், Q0 அப்படின்ற ஸ்டேட் வந்து ஏன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q1க்கு போகுது. ஸோ Q0 வந்து ரெண்டு இன்புட் தான், ஏஆ இருக்கும்போது எங்கே போகுது, பிஆ இருக்கும்போது எங்கே போகுது. ஸோ வந்து Q0 வந்து ஏன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q0 வந்து ஏன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q1க்கு போகுது. ஸோ Q0 வந்து ஏன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q1க்கு போகுது. ஓகே, Q0 வந்து பீன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q0க்கு போகுது. ஸோ Q0 வந்து பீன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே தான் போகுது, Q0க்கே போகுது. ஸோ பீன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q0க்கு போகுது. ஓகே, அடுத்து வந்து Q1 வந்து ஏன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q1க்கு போகுது. ஸோ Q1 வந்து ஏன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q1க்கே போகுது. ஸோ Q1 வந்து பீன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q2க்கு போகுது. Q1 வந்து பீன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q2க்கு போகுது. ஓகே, Q2 வந்து ஏன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, ஸோ பாருங்கள், Q2 வந்து ஏன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q3க்கு போகுது. ஸோ Q2ன்றது ஏன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q3க்கு போகுது. ஸோ Q2 வந்து பீன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q0 போகுது. Q2 வந்து பீன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q0க்கு போகுது. பீன்ற இன்புட் இருக்கும்போது Q0க்கு போகுது. Q3 வந்து ஏன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுதுன்னு பார்க்கலாமா. ஸோ Q3 வந்து ஏன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q1க்கு போகுது. ஸோ Q3 on A goes to Q1. ஸோ Q1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ Q3 on A goes to Q1. ஸோ Q3 வந்து பீன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q3 வந்து பீன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q2க்கு போகுது. ஸோ Q3 வந்து பீன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q2. ஸோ Q2 வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கே போகுது on B. ஓகே, திஸ் இஸ் த ட்ரான்சிஷன் டயக்ராம் ஃபார் டிஎஃப்ஏ. ஸோ ஓகே, இந்த டயக்ராம் கரெக்டாக நம்ம வரைஞ்சது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து எப்படி எனக்கு எண்டிங் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, ஏபிஏ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்ட்ரிங் வந்து எண்டிங் ஆகணும். ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், ஏபிஏன்னு தான் எண்டிங் ஆகணும். இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம்ல. ஸோ ஏன்னு கூட வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் எண்டிங் ஆகிறது வந்து எப்படி இருக்கணும், எனக்கு ஏபின்னு தான் எண்டிங் ஆகணும். இந்த ஸ்ட்ரிங் வந்து ஃபைனல் ஸ்டேட் ரீச் பண்ணிச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாங்குவேஜ் அக்செப்டன்ஸில், ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஃபைனல் ஸ்டேட் ரீச் பண்ணிச்சுன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து அக்செப்டிங்க, இல்லைனா வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஏபிஏ அப்படின்னு சொல்லிட்டு தான் எண்டிங் ஆகணும். இப்போ பார்க்கலாமா அந்த ஸ்ட்ரிங் வந்து அக்செப்டடா இல்லையான்னு. ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்திருக்கேன், ஏன்ற இன்புட் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஏன்ற இன்புட் வந்து எங்கே போகுது, Q1க்கு போகுது. அகெயின் Q1 அடுத்து என்ன இருக்குது, B இருக்குது. ஸோ Q1 on B goes to Q2. அடுத்து என்ன இருக்குது, B இருக்குது. Q2 on B goes to
Q0. ஓகே, அடுத்து வந்து A. ஸோ Q0 on A goes to Q1. Again B. So Q1 on B goes to Q2. Again A. So Q2 on A goes to Q3. So it reaching the final state. The string is accepted. Okay, ABA அப்படின்னு எண்டிங் ஆகுது. இன்னொன்று எடுத்துக்கோங்க, BBA. நமக்கு வந்து ஏபிஎன் தான் எண்டிங் ஆகணும். ஆனால் நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன், ஏபிபின்னு எடுத்திருக்கேன். அப்போ அந்த ஸ்ட்ரிங் வந்து அக்செப்ட் ஆகுமா? ஆகாது, ரிஜெக்ட் ஆகும். இப்போ செக் பண்ணலாமா ரிஜெக்ட் ஆகுதான்னு? எப்படி ரிஜெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பிபிஏ ஏபிஏ பிபின்னு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் வந்து என்னது பி. ஸோ பீன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q0 போகுது. அகெயின் பி. ஸோ பீன்ற இன்புட் இருக்கும்போது எங்கே போகுது, Q0 போகுது. அடுத்து ஏ எடுத்துக்கலாம். ஏன்ற இன்புட் எடுக்கும்போது எங்கே போகுது, Q1. அடுத்து வந்து என்ன இருக்குது, ஏ. அடுத்து இதில் ஏன்ற இன்புட் எடுக்கும்போது எங்கே போகுது, Q1 போகுது. அடுத்து வந்து Q1 on B goes to Q2. Again Q2 on B goes to Q0. So Q0 is the initial state, not the final state. So final state reach பண்ணாதனால இந்த string வந்து rejected. இப்போ again ABN ending ஆகிற மாதிரி இன்னொரு string எடுத்துக்கோங்க. என்ன எடுத்துக்கலாம், ஏதாச்சும் எடுத்துக்கலாம். BAABன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ABABன்னு எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஏன்ற இன்புட்டு. ஸோ Q0 on A goes to Q1. ஓகே, இப்போ ஏ எடுத்தாச்சு. அடுத்து B. ஸோ Q1 on B goes to Q2. ஓகே, அடுத்து என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ Q2 on A goes to Q3. அடுத்து என்ன இருக்குது, B இருக்குது. ஸோ Q3 on B goes to Q0. Q3 on B goes to Q2.